ப்ரோ ஒரு நம்ம கோயம்புத்தூர் ஃபேம் சேனல் இன்ஸ்டாகிராம்ல கோயம்புத்தூர்ல வந்துட்டு பணம் கொடுத்தா ஃபாலோ வரங்கிற மாதிரி ஒரு டாபிக் போயிட்டு இருக்கு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ப்ரோ? இப்போ வந்து கோயம்புத்தூர்ல வந்து அவர் என்ன சொல்றது, காசு கொடுத்தா எல்லாருமே ஃபாலோ செய்கிறாங்க. இப்போ அவர் ஒருத்தர்னாலேயே இப்போ முதல் ஸ்டார்டிங்கில் வந்து அவர் ஒருத்தர் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ நீ வந்து நிறைய இன்ஸ்டா ரீல்ஸ் எடுத்து பாருங்க, அவர் ஒருத்தர்னாலேயே அதே மாதிரி கண்டென்ட் வச்சு நிறைய பேர் ஃபாலோவர்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ஃபாலோவர்ஸ் வச்சு அவர் ரொம்ப நாளாக இருக்க முடியாது. அது கன்ஃபார்ம் இறங்குற வரைக்கும் அவர் வந்து இருக்கிற வரைக்கும் நல்லதாக அவர் மாற்றிட்டாலும் அது பிரச்சனையே இல்லை. ஆனால் அவர் நல்லதாகவே பண்ணல. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேட் கமெண்ட்ஸ் தான் அவரை பற்றி வருது. அப்படி இப்போ போய் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கூட இப்போ நிறைய, அது வந்து வெளியே சொல்ல விரும்பல, உங்களுக்கே எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ என்ன சொல்கிறதுன்னா, அவர் இந்த மாதிரி அவர் பண்ணுறனால கோயம்புத்தூரோட பேரே வெளியே டிஸ்ட்ரிக்ட் லெவலில் தமிழ்நாட்டுக்குள்ளே எல்லாமே கெடுது. கோயம்புத்தூர் வந்து பாசத்துக்காகன்னு சொல்லிட்டு இருந்த பேசுனவங்க இப்போ காசுக்காகன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து ரொம்ப பேட். இந்த மாதிரி ஆளுகளை நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க? நானும் ஃபாலோ பண்ண ப்ரோ. இப்போ கூட எடுத்துக்காட்டேன், நான் வந்து ஸ்டார்டிங்கில் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன், ஸ்டார்டிங் ஸ்டேஜில். அப்புறம் போக போக வந்து அவர் கொடுத்த 500 அந்த காசு வச்சு தான் நம்ம இருக்க போகிறோமா அப்படின்னு தோணுக்கப்புறம் அப்படியே ஃபாலோ நிறுத்திட்டு. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ.